இப்ப கிளாம்பாக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் பாக்குறதுக்கு இதே நம்ம நார்த்ல போய் பாக்குற பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம ம். தமிழ்நாட்டுல பாக்குற பஸ் ஸ்டாண்டுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அங்க வந்து ஒரு குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ம். இங்க நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. மெயின்டெனன்ஸ் இருக்கு, புதுசா இருக்கு. புது பொண்டாட்டி எப்பவுமே அழகாத்தான் இருக்கான். விஜய் அவர்களுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் இருக்காத மாதிரி தான் தெரியுது. இல்ல அவருக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்ய யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட். நம்ம கேட்கறத வச்சு சொல்ல முடியாது. ம். அங்க சென்ட்ரல்ல அவங்க என்ன டிசைட் பண்ணி சொல்றாங்களோ அண்ணாமலை அதை தானே பண்ணி ஆகணும் ஆமா. இல்லையா? ம். அப்போ அதை பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ம். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு பார்க்கலாம். Okay. ஓகே. ஒரு ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் பேச தெரியணும். ம். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஹிந்தி பேச தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு எதுவுமே தெரியாது. ம். அவங்களுக்கும் தெரியாது, நம்மளும் இங்கே எடுத்து விட்றாங்க. ஹிந்தி படிக்காத அதை படிக்காத அவங்க பசங்க மட்டும் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு. இப்போ யாரோ சொன்னாங்க பாரு, கனிமொழியோட பையன் கூட சிங்கப்பூரில் படிக்கிறான். அவனுக்கு தமிழ் சப்ஜெக்டே கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ தமிழ் உங்களுக்கு தமிழ் கற்றுக்கணும் இல்லைன்னு. அது தகுந்த மாதிரி நம்ம பழைக்கிறதுக்கு ஏதோ இதுக்குள்ள இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜ் ரெண்டும் தெரிஞ்சு எங்கேயாவது போய் படிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, வேலை வாய்ப்பு. டிவிக்கு வந்து நிறைய இடத்துல வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லை தம்பி, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. இப்பவும் வர முடியாது, எப்பவுமே வர முடியாது. ம். விஜயகாந்துக்கு இல்லாத மாஸ் கிடையாது. 30 எம்எல்ஏ வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் இதுல. ம். இன்னைக்கு இருந்த இடம் இல்லாம போச்சு. இன்னைக்கு போய் பிஜேபி கிட்ட மண்டி போட்டு கிடக்குறான் சீட்டு.